ஹலோ கைஸ், வெல்கம் டு மேன்மிஷன் ஸ்டுடியோஸ். இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கலர் கரெக்ஷன் பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு நல்ல பிக் வச்சுருப்போம். அந்த பிக்கை கலர் கரெக்ஷன் பண்ண தெரியாமல் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல பிக்கை கலர் கரெக்ஷன் பண்ணி ஒரு நல்ல டோனுக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இப்போ கலர் கரெக்ஷனுக்கு எடுத்திருக்க அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லைட்ரூம். அந்த லைட்ரூமோட ப்ரோ அப்ளிகேஷன் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எடிட் பண்ண போகிற இமேஜை லைட்ரூம் அப்ளிகேஷன் மூலிமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ண இமேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல் ஃபோட்டோஸில் இருக்கும். நான் இந்த இமேஜ் தான் இப்போ ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த இமேஜில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லைட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைட் ஆப்ஷன் பொறுத்தளவு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடியில் எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட், ஷேடோஸ், ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் என்ன அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொன்றா. எக்ஸ்போசர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்ட் பிரைட்னஸ் தான். பிரைட்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், ஜஸ்ட் டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். பட் இந்த இமேஜ்க்கு நம்மளுக்கு பிரைட்னஸ் கரெக்டாகவே இருக்குது, நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்க இடத்துல இன்னும் ஹைலைட் ஆகும். ஷேடோவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா இன்னும் ஷேடோவாக நம்மளுக்கு மாற்றி காட்டும். இப்போ நான் கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி கொஞ்சம் ஷேடோஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. முன்னாடி நம்மளுக்கு அந்த மாடலுக்கு அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அங்கே ஹைலைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஹைலைட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்ட் இந்த ஹைலைட்டாக இருக்க ஏரியாவில் மட்டும் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இது எங்கெங்கெல்லாம் ஹைலைட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இமேஜில் இந்த மாடல் மேலே ஹைலைட் நல்லாவே தெரியுது. அந்த ஒயிட் இமேஜ், அது அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது. இப்போ நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாடலில் மட்டும் அதிகமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாடல் மேலே மட்டுமே நம்மளுக்கு ஹைலைட் அதிகமாக தெரியுது. ஸோ நம்மளுக்கு அது தேவை கிடையாது, நம்மளுக்கு இந்த நியூட்ரலாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேடோஸை பொறுத்தளவு இந்த இமேஜில் ஷேடோஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த மாடலுக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஷேடோவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஷேடோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் பாருங்கள், நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் சேஞ்ச் தெரியுதா நம்மளுக்கு, அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஷேடோஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். இந்த இமேஜில் ஒயிட்ஸில் எங்கெங்கே இருக்கோ அதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்த ஒயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே போல் பிளாக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் பொறுத்தளவு நம்ம கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலே நீட்டாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் இதில் இருந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கலருக்கு போய்க்கலாம். கலரை பொறுத்தளவு நம்மளுக்கு இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெம்பரேச்சர், டிண்ட், விப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்? டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கோல்டான டெம்பரேச்சர் கிடைக்கும். அதே இதை நான் ரைட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வார்ம் டெம்பரேச்சர் கிடைக்கும். பட் இந்த இமேஜ்க்கு வார்ம் டெம்பரேச்சரை விட கோல்ட் டெம்பரேச்சர் நல்லா இருக்குது. ஸோ நான் லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கிறேன். நெக்ஸ்ட்டு டிண்ட்டை பொறுத்தளவு நமக்கு ரைட் சைடு கொண்டு போனோம் பர்பிளாகவும், லெஃப்ட் சைடு கொண்டு போனால் நம்மளுக்கு க்ரீனிஷாகவும் கிடைக்கும். இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜில் பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு க்ரீனிஷாக இருக்குது. ஸோ நம்ம அதை க்ரீனிஷாக மாற்றுறதுக்காக நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு கொஞ்சம் இமேஜ்க்கு நல்லாயிருக்கும். விப்ரன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விப்ரன்ஸ் அப்படின்றது ஜஸ்ட்டு நம்மளுக்கு கலரை மட்டும் தான் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம இப்போ இந்த விப்ரன்ஸ் நம்ம ரைட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர் பூஸ்ட் ஆகும். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் நம்மளுக்கு கலர் டீசேச்சுரேட் ஆன மாதிரியும் காமிக்கும். நம்மளுக்கு கலர் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம விப்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் நம்ம சேச்சுரேஷனும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சேச்சுரேஷன் யூஸ் பண்ணால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த இது ரெட்டிஷாகவும் தெரியும். இப்போ பாருங்களேன், நம்ம இதை கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோலாக ரெட்டிஷாக தெரியும். ஸோ அதனால் இது நம்ம அளவாக தான் யூஸ் பண்ணுவோம் சேச்சுரேஷனை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிக்ஸ் பார்க்கலாம். மேலே மிக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மிக்ஸ் பார்க்கலாம். இந்த மிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். இதில் நம்ம இந்த மேனோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஸ்கின் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு நம்ம பாடியில் 60% ஆரஞ்சு கலரும் 40% நம்மளுக்கு வந்து
எல்லோ கலரும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிட்டு கீழே லூமினன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, தேர்ட் ஆப்ஷனாக. அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லூமினன்ஸ் அப்படின்னா பிரைட்னஸ் தான் மீனிங் இது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆரஞ்சு கலர் எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்மளுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது நம்ம உடம்புல 60% இருக்கிறதுனால நம்ம லூமினன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சேஞ்ச் வந்து ஸ்கின்ல தெரியும். சேம் அதே போல் நம்ம எல்லோவுக்கும் பண்ணலாம் அப்படின்னா எல்லோ கலருக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இமேஜ் பொறுத்தளவு நெக்ஸ்ட் என்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா க்ரீன் கலர். க்ரீனை வந்து நம்ம ஹியூ மாற்றலாம். ஹியூ அப்படின்றது நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது அந்த பர்டிகுலர் க்ரீன் கலரை வேறு கலராக சேஞ்ச் பண்ணுறது தான் ஹியூ. இப்போ நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடு கொண்டு போனோம் அப்படி டீசேச்சுரேட் மாதிரி தெரியும், அதனால் ரைட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டார்க்காக தெரியும். சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த க்ரீன் இருக்க இடம் மட்டும் சேச்சுரேட் ஆன மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர். ப்ளூ வைஸ் இந்த ப்ளூ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஷேட்டில் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஷேட் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம லூமினன்ஸ் மட்டும் வச்சுட்டு டன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அந்த பிக் நைட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இமேஜ் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு டெக்ஸ்சர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈவன் ஒரு சிம்பிளாக ஒரு பிம்பிள்ஸ் இருந்தாலே அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இன்னும் அப்படியே பெருசாக தெரிகிற மாதிரி தெரியும். நம்மளுக்கு ஸ்கின் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளோ ஆகிற மாதிரி தெரியணும். ஸோ அதனால் டெக்ஸ்சர்லாம் கம்மி பண்ணிக்கலாம். கிளாரிட்டியும் அதே போல் தான். நம்ம கிளாரிட்டி கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின் க்ளோ ஆகிற மாதிரி தான் தெரியும். இது நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இது நம்ம டிஎஸ் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஜூம் அவுட் பண்ணிட்டு விக்னைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பார்டர்லலாம் பிளாக் கலரில் சரௌண்ட் ஆகும். அதே ரைட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட் கலரில் சரௌண்ட் ஆகும். நான் இது பிளாக் கலரில் சரௌண்ட் பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்ட் எந்த ரேஞ்சில் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஃபெதர் வேணும்னா கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்தளவு ஃபெதர் இருந்தால் ஓகே. ரவுண்ட்னஸ்ஸாக வேணுமோ, ரவுண்ட்னஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த ரவுண்ட்னஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது க்ளோஸ் பண்ணிட்டு இது நம்மளுக்கு பிஃபோர், இது நம்மளுக்கு ஆஃப்டர். இப்போ இந்த இமேஜில் நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த இமேஜில் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் இன் another வீடியோ. பை பாய்.